பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 134 3ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதுன்னா, இந்த சங்கீதத்தில் 3 வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். பாருங்க, 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நமக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ராக்காலங்களிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவங்க, ராக்காலங்களே தேவ சமூகத்தில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள், கைகளை உயர்த்தி பரிசுத்த கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் பண்ண வேண்டிய காரியம் என்ன? நம்ம ராக்காலங்களில் தேவனை தேட வேண்டும். எத்தனையோ பேர் இன்னைக்கு பிரச்சனைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விடிஞ்சா நிறைய பிரச்சனைகள் காத்திருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. பண காரியத்தை சந்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு வார்த்தை கொடுத்துருக்குறோம், அந்த காரியங்களை நம்ம சந்திக்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. நிறைய காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம தள்ளப்படுகிறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த பரபரப்பான உலகத்தில் விடிஞ்சா நிறைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலத்தில் இருக்கிற நீங்கள் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ராக்காலங்களில் நீ தேவனை தேடும்போது பகற்காலங்களில் கர்த்தர் உங்கள் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம துன்பப்படுகிற காலங்கள் தான் ராக்காலங்கள் வச்சுக்கலாம். அப்போ துன்பப்படுகிற ஒரு சூழ்நிலை, வருத்தப்படுகிற சூழ்நிலையில் தேவனை தேடும்போது, ஆண்டவரே என்னால் முடியல, நான் இந்த உபத்திரவத்து பாதையத்தில் இருக்கிற இந்த இருளான பாதையில், இந்த துன்பமான பாதையில் நான் காணப்படுகிறேன்னு சொல்லி யாரெல்லாம் நீங்கள் தேவனை தேடுகிறீர்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையில் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவனை நோக்கி எந்த இடத்துல நிற்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்தே தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, நான் கடந்து வந்த இந்த பாதைக்காய் ஸ்தோத்திரம், என் கூட நீங்கள் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், என்னை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று அந்த பாதைகளில் எல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யோபுவின் நிலைமையை நம்ம பார்க்கும்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அவ்வளவாய் அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய இழப்பின் மத்தியில் ராக்காலங்கள் அவருக்கு ஏற்படும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருக்கு ஏற்பட்ட இழப்புகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போன, பிள்ளைகள் இழந்தான். ஸோ தேவையற்ற எல்லா குழப்பமும் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. அது மாத்திரமல்ல, சரீர உபாதைகளுக்கு மேலாக அவன் காணப்பட்டான். இவ்வளோ உபத்திரப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாயில வார்த்தை வருகிறது, நன்மையை பெற்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தீமை பெறதும் நல்லது தானே, என் தேவன் தீமை அனுபவித்திருக்கும் போது நான் அதை பெற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுகிற மைண்ட் செட்டோட என் தேவனை நோக்கி அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. ஸோ இந்த மனநிலைமை இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கு இருக்கும் என்றால், இந்த மனநிலைமை, ஐயா ராக்காலம்பா, இது பிரச்சனை நிறைந்த காலம் ஆண்டவரே, சூழ்நிலைகள் புரியாத காலமாக இருக்கிறது, இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ குழப்பத்தோடு இருந்தீனா, இன்னைக்கு சொல்லுகிறேன், யோபு தேவனை நோக்கி காத்திருந்தான், யோபு தேவனை நோக்கி அமர்ந்திருந்தான். ஆண்டவர் யோபுவை இரட்டத்தனை ஆசீர்வதித்தது போல என் தேவனாகிய கர்த்தரோ இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, நீங்கள் ராக்காலங்களில் தேவனை நோக்கி கைகளை உயர்த்தி நீங்கள் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணும்போது, இந்த 3 நிகழ்வுகளும் நீங்கள் செய்யும் பொழுது என் கர்த்தர் அங்கிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், மகிமையாய் ஆசீர்வதிப்பார். பரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். ஆமென். பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்ததுன்னா அது உண்மையாகவே அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது வேதனையை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. என் தேவன் தருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம். அந்த தேவன் நமக்கு சுகத்தை கொடுப்பார். சுகத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பலவீனமான சூழ்நிலை இருக்கிறீங்களா, இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்களா, ஆண்டவரே இந்த பலவீனத்தோடு வந்திருக்கிறேன்னா உங்கள் பலவீனத்தில் அவர் பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஒரு வேளையில் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தமாக பணத்தில் சோர்ந்து போய் பண பிரச்சனையில் இருந்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் அவ்வகையிலும் உங்களை ஆசீர்வதித்து நிறைவான ஆசீர்வாதத்தில் உங்களை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, என் தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேளுங்க. இதில் இருக்கிற 3 வசனங்கள் தான். அந்த 3 வசனங்கள் அவ்வளோ ஆழமாய் அர்த்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திருந்தா போதும், நீங்கள் அமர்ந்திருந்து கூப்பிட்டால் போதும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை வந்துச்சுன்னா, பிரச்சனை எப்போ முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் என்னால் போக முடியாது, இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஜெபிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, சபைக்கு வருது இல்லை. நிறைய பேரை பார்த்தது உண்டு, சபைக்கு வராமல் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது உண்டு. இல்லை, பிரச்சனை எப்போ இருக்கோ அப்போ தான் தேவனை தேடணும். பிரச்சனைகள் வருகிற நேரங்களில் தேவனை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தில்
வசனத்தில் முடிக்கும் போதே சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். வானத்தையே படைத்தார், இந்த பூமியே படைத்தார். உங்கள் ராக்காலங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு வருகிற காரியங்களை மாற்ற மாட்டாரா? அவர் மாற்றுவார். சூழ்நிலைகளை சாதகமாய் அமைப்பார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த வேளையில கலக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளைபடியா தயவாய் போராடி ஜெபிக்கிற ராஜா, ராக்காலங்களே நிற்கிற பிள்ளைகளே, பரிசுத்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களே, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆமென் என்று பதிலை கொடுத்து தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் விலக்கி எல்லா பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த வேளையில் ஒப்படைக்கிறேன். வியாதி விக்கிரங்களோடு பலவீனங்களோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுக ஆரோக்கியம் இப்பொழுதே நிரப்பட்டும். கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.